ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. நாளைக்கு நவம்பர் 4th ஆன்லைன் கேஷ் கேம்ஸ்லாம் வந்து பேன் பண்ணதுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கோட ஃபைனல் ஹியரிங் நாளைக்கு தான் நடக்க போகுது. இந்த ஃபைனல் ஹியரிங்கில் என்ன மாதிரி வாதங்களை வந்து முன்னெடுத்து வைக்க போகிறாங்க, ட்ரீம்11 மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் திருப்பி வரதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற முக்கியமான பாயிண்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே பேசலாம். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வைக்கிற வாதங்கள் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது வந்து நெகட்டிவாகவும், இந்த கம்பெனிஸ் வைக்கிற ஆர்கியூமெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான வேலிட் பாயிண்ட்ஸாக இருக்கிறது வந்து பாசிட்டிவாகவும் வந்து பார்க்கப்படும். ஓகே, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்ஸில் நிறைய பேர் ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைப்பாங்க. ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறத வந்து ஜட்ஜு வந்து ஒரு சீரியஸ் கன்சர்னாக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த கம்பெனிஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது ஸ்ட்ராங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் லாஸ். இந்த ஃபினான்ஷியல் லாஸுங்கிறது வந்து பல லட்சத்துலேருந்து சில பேர் கோடி ரூபாக்கள் கூட இழந்திருக்காங்கங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒரு டேட்டா வச்சுருக்காங்க. அது நிச்சயம் வந்து கோர்ட்டில் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ட்ரீம்11 மாதிரியான ஃபேண்டசி கேம்ஸும் கான்டெஸ்ட் நம்பர்ஸ்லாம் ரொம்ப ஏற்றுனதுனால சில பேர்லாம் வந்து ஒரே கேமுக்கு லட்சக்கணக்கில் போட்டு லாஸ் ஆனவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஸ்மால் பிளேயர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய இம்பேக்டை உண்டாக்காது. பட் வந்து நிறைய காசு கட்டி விளையாடுறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விதமான லாஸே ஏற்படுத்தும். நிச்சயம் இந்த பாயிண்ட்டும் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து எதிராக போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்க போகிறது பார்த்திங்கன்னா அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுங்கிறது வந்து டைம் வேஸ்ட் அண்ட் வந்து ஹெல்த் வைஸ் கூட வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பணம் கட்டி விளையாடி அதுலேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பணம் மட்டும் இல்லை, நேரமும் வந்து விரயமாகுது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனும் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் கூட வந்து இதனால் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து முன்னெடுத்து வைப்பாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வைப்பாங்க. இதனால் நிறைய ஜிஎஸ்டி ரெவன்யூ ஆகுதுன்னு கம்பெனிஸ் சொன்னாலும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜிஎஸ்டி ஃப்ராட் அண்ட் ஸ்கேமில் இன்வால்வ் ஆனதாகவும் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் இருக்குது. ஸோ அதை மேற்கோள் காட்டுவாங்க. கவர்மெண்ட் சைடு வந்து அதை மேற்கோள் காட்டி வந்து ஜிஎஸ்டி வருமானம் எங்களுக்கு வருதுன்னு சொன்னாலும் இந்த கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜிஎஸ்டி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து அந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கே சரியாக கிடைக்கிறது இல்லை. இதனால் உண்மையான பெனிஃபிஷியரிஸ் வந்து அந்த கம்பெனிஸ் தானே ஒழிய யூசர்ஸோ கவர்மெண்ட்டோ இல்லைன்னு அவங்க சொல்லும்போது அதோட இம்பேக்ட் வந்து நிச்சயம் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கேம்ஸை பேன் பண்ண போகும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. நிறைய எல்லா ஆப்ஸும் கிடையாது, பட் ஒரு சில ஆப்ஸ் வந்து டெரர் ஃபண்டிங்க்கு கூட இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது நேஷ்னல் செக்யூரிட்டிக்கே வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டையும் கோர்ட்டில் வச்சாங்கன்னா அது அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நிச்சயம் ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். இப்போ ஆப் சைட்ஸ் வந்து என்னெல்லாம் ஆர்கியூமெண்ட் வைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே அவங்க சொல்ல போகிற விஷயம் வந்து இதனால் நிறைய பேர் வேலை இழக்கிறதுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. இது நாள் வரைக்கும் நல்ல ரெவென்யூ பார்த்ததுனால நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ டோட்டலாக ஷட் டவுன் பண்ண போகும்போது அதில் பாதி பேருக்கோ இல்லைன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வேலை பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மாஸ் லே ஆஃப்ஸ் நடந்துச்சுன்னா வந்து அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து மிகவும் பாதிப்படையும். இதை நம்பி அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. நிச்சயம் வந்து இவ்வளோ பெரிய மாஸ் லே ஆஃப்ஸ் நடக்குதுன்னு சொல்லி கோர்ட் வந்து நினச்சாங்கன்னா அது இந்த ஆப்ஸுக்கு சாதகமாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப் சைட்ஸ்லேருந்து வைக்க போகிற இன்னொரு முக்கிய வாதம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து டைமே கொடுக்காம 2 நாளில் வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வாதாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா. கண்டிப்பாக அவங்க வாதாடுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பேன் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த டிசிஷன் எடுத்ததாகவும் 2 நாளில் வந்து அதை வந்து பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி டோட்டலாக இந்த இண்டஸ்ட்ரியை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கொடுக்காததுனால இதில் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளில் வந்து ஷட் டவுன் பண்ணதுனால பல லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து
இந்த கம்பெனிஸ் வந்து லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 நாளில் இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை ஷட் டவுன் பண்ணுறதுங்கிறது வந்து பல பேரை வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். அது எக்கனாமியவே வந்து புரட்டி போட்டுருங்கிறத பாயிண்ட்டை வந்து அவங்க வந்து கோர்ட்டில் வைப்பாங்க. இதுக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கோ பேன் பண்ணுறதுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அது அந்தந்த ஸ்டேட்டோடைய வந்து டிராஃப்ட் படி தான் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த ஆப்ஸ் வாதாடலாம். பட் இதே ஆப்புங்க தான் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பேன் பண்ண போகும்போது வந்து ஸ்டேட்டுக்கான அதிகாரம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரம் கம்மின்னு சொல்லி இவங்க வந்து வாதாடி அந்த கேஸ் எல்லாமும் ஜெயிச்சிருக்காங்க. பட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ண போகும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கிறதா தான் வந்து இவங்க வாதிட போகிறாங்க. ஸோ இதை கோர்ட் எப்படி பார்க்குங்கிறது தெரில. பட் மேபி வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் அதிகங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஷட் டவுன், அஃப்கோர்ஸ் கேஷ் கேம்ஸுங்கிறது வந்து கம்ப்ளீட் ஷட் டவுன் இல்லைனாலும் வந்து அவங்க எக்கனாமியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகும்போது அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்தி அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கணும். பட் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. ஸோ இதை நிச்சயம் இந்த ஆப்ஸ் வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு சில ஸ்டேட்ஸில் பேன் பண்ண போகும்போது அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வார்ன் பண்ணிட்டு தான் வந்து அதை பேன் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை அவசரமாக வந்து பேன் பண்ணதுனால அந்த லுக்கோல வச்சு இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்க ஜிஎஸ்டி மோசடி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆப் சைட் என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஜிஎஸ்டி ஜென்ரேட் ஆகும், இதனால் நிறைய குடும்பங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் செய்ய முடியுங்கிற மாதிரியான வாதங்கள் வைப்பாங்க. அப்போ வந்து கோர்ட் என்ன கேட்கும்னா, ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து உண்மையிலேயே இதனால் கவர்மெண்ட்டுக்கு அதிகம் ஏற்படுது, நீங்கள்லாம் மோசடி பண்ணலைங்கிற ப்ரூஃபை கேட்பாங்க. ஸோ அப்படி அந்த ப்ரூஃபை கொடுக்கும்போது அது வந்து ஆப்ஸுக்கு சாதகமாக மாறும். ஒருவேளை கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இவங்க மோசடி பண்ணியிருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு எதிராகவும் போகும். அடுத்து இன்னொரு முக்கியமான வாதத்தை அவங்க வைப்பாங்க. அக்டோபர் 31 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து யூசர்ஸ் கிட்ட, அதாவது பப்ளிக் கிட்ட, யூசர்ஸுங்கிறத தாண்டி பப்ளிக் கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கேம் பில்லோடைய ஃபீட்பேக் கொடுங்க, அதை தடை செஞ்சுருக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை நிறைய யூசர்ஸ் வந்து தடை செய்ய வேண்டான்னு சொல்லி இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டுவாங்க இந்த ஆப்ஸு. ஆல்சோ இந்த ஆப்ஸோட கஸ்டமர் கேருக்கு கூட நிறைய யூசர்ஸ் வந்து நீங்கள் திருப்பி வரணுங்கிற மாதிரியான ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து கோர்ட்டில் இவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பப்ளிக் வந்து இந்த கேமை வந்து திருப்பி வரணும், இல்லை ரெகுலேட் பண்ணால் போதும், டோட்டல் பேன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கருத்தை தெரிவிச்சிருந்தாங்கன்னா அதை நிச்சயம் வந்து கோர்ட்டில் வந்து பெரிய லெவல்லையே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த கேஸில் வந்து தீர்ப்பு தரப்போகிற ஜட்ஜ் வந்து ஏற்கனவே வந்து ஆன்லைன் கேஷ் கேம்ஸ் வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு எதிராக கொடுத்த கேஸுக்கும் சரி, வேறு சில ஆன்லைன் கேஷ் கேம்ஸ் கேசஸ்க்கும் சரி தீர்ப்பு அளிச்சிருக்காரு. அந்த கேசஸ்லையுமே அவர் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் வந்து தீர்ப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்லேயும் அதே மெத்தடை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஆல்சோ இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸ் வந்து நிறைய தடவை வந்து கேஸ் போட்டதுனால அதோட இன் அண்ட் அவுட் ஹிஸ்ட்ரி வந்து அவருக்கு தெரியுங்கிறதுனால இதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எகெயின் வந்து ஒரு ஃபுல் த்ரூ அவுட் அனலிசஸ் பண்ணி எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ணி தான் அவர் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. இது அந்த ஆப்ஸுக்கு சாதகமாக போகுமா பாதகமாக போகுமாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் நிச்சயம் வந்து அவர் நிறைய பாயிண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி தான் தீர்ப்பு அளிப்பார். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது ட்ரீம்11 அண்ட் ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு. பட் அது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிரான கேஸை வந்து நிறைய ரம்மி கம்பெனிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ட்ரீம்11 முன்னாடியே நாங்கள் வந்து கேஸ் போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ஃபேண்டசி ஃபெடரேஷன் வந்து கேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியும் அவங்களும் போடலை. அதுக்கான என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனை உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்11 தான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரீம்11 மட்டும்தான் ஃபேண்டசி ஆப்ஸில் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. அப்போ அவங்க தான் கீ ரோலில் வந்து அந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து யாருமே வந்து எந்த ஃபேண்டசி ஆப்புமே வந்து கேஸ் போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா அந்த ஃபெடரேஷன்லேருந்து உங்களை நீக்கிடுவோம், உங்களுக்கு எந்தவித சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எந்த ஃபேண்டசி ஆப்புமே வந்து இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போடலை. ஸோ இந்த தீர்ப்பு எப்படி வருங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் ட்ரீம்11 வந்து இந்த
கேமிங் பில்லுக்கு எதிராக வந்து கேஸ் கொடுக்கறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஒருவேளை அவங்க இதை அன்பேன் பண்ணி திருப்பி வரதுக்குமான இன்ட்ரெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இது நிச்சயம் வந்து ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒருவேளை வந்து கோர்ட்டில் வந்து ஆப்ஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து இந்த பில் செல்லாதுன்னு சொல்லிட்டா ட்ரீம் 11 திருப்பி வராதான்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி வந்து திருப்பி இந்த கேம்ஸ்லாம் வரலான்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் ட்ரீம் 11 வரதான் போகிறாங்க. பட் ஏதோ தெரியல அவங்க வந்து திருப்பி வரத்துக்கு வந்து பெரிய ஆர்வம் காட்டலேங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நாளைக்கு தான் ஃபைனல் ஹியரிங். நாளைக்கே தீர்ப்பு வந்துருமாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் உறுதியாக சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லா கேஸ்லேயுமே வந்து ஃபைனல் ஹியரிங் அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்கப்படுறது கிடையாது. சில சமயம் வந்து ஜட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி வேற ஒரு டேட்டில் தான் சொல்லுவாங்க. பட் நாளைக்கு தீர்ப்பு வரலைனாலும் கூடிய சீக்கிரமே வந்துடும் தான். ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே தீர்ப்பு வந்தால் மேபி வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம், ஒரு இடைக்கால தடை கொடுக்கலாம். இல்லை ஜட்மெண்ட் ரிசர்வ்டுன்னா வந்து ஜட்ஜி இன்னும் வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் திருப்பி வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா 60-40 60% திருப்பி வரதுக்கான சான்சஸும் இருக்குது, 40% வராமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒருவேளை தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னா எகெயின் இந்த ஆப்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து 2 மெம்பர் ஜட்ஜு 4 மெம்பர் ஜட்ஜுன்னு சொல்லி அவங்க அப்பீல் போடலாம். ஸோ எகெயின் ரீஅப்பீல் போடலாம். அப்படி ரீஅப்பீல் போட்டால் அது உடனே தீர்ப்பு கிடைக்காது. அதுவும் சில ஹியரிங்ஸ் போய் பல மாதங்கள் ஆகும். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் இது உடனே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இது வரத்துக்கு லேட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வராமையே போக வாய்ப்பு இருக்கான்னுங்கிறது வந்து நாளைக்கு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.